இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் புகழப்படட்டும். தொடர்ந்து பண்டிகை கிறிஸ்துவுக்குரியது என்ற அந்த தலைப்பிலே, கிறிஸ்துவை பற்றினது கர்த்தருக்குரிய காரியம் பண்டிகை என்பது என்னுடைய தலைப்பிலே ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் வைத்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவராக. இந்த நாளிலும் இந்த ஆலயத்துக்கு தொடர்புடைய சகரியா, எலிசபெத், சிமியோன், மரியாள் இவர்களை பார்த்து தொடர்ந்து இந்த நாளிலும் கடைசியாக அன்னாளை குறித்து நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். சிமியோன், சகரியா, மரியாள் இவர்களிடத்துல தான் கர்த்தருடைய வாக்கு இருந்தது, வார்த்தை இருந்தது. ஆனால் அன்னாள்கிட்ட நீ கிறிஸ்துவை பார்ப்ப, ஆண்டவரை நீ கண்டுகொள்ளுவன்ற வார்த்தை இல்லை, வாக்கு தத்துவங்கள் கொடுக்கப்படலை. ஆனால் இந்த தாயாரை குறித்து வேதம் சொல்லுகிறது 84 வயதுடைய ஒரு தாயார். இவர்கள் எங்கே இருக்கிறாங்க? ஆலயத்தில் இருக்கிறாங்க. இவர்கள் உபவாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள். 2வது, இவர்களை குறித்து வேதம் சொல்லுது தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது. தீர்க்க தரிசன கிருபையுடைய இந்த தாயாருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா 84 வயது இருந்தாலும் உபவாசிக்க மறக்கலை, ஜெபிக்க மறக்கலை, ஆராதிக்க மறக்கலை. தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் நம்ம இன்னைக்கு இந்த வயதான தாயாரோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். நிறைய நேரங்களில் எனக்கு நேரமே இல்லை, நான் இப்படி இருக்கிறேன், நான் பிஸியாக இருக்கிறேன், எனக்கு ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லுகிறேன். பண்டிகை கிறிஸ்துவுக்குரியது, ஆண்டவரை பற்றினது, கர்த்தருக்குரியது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனமும் கடைசி வசனமும் சொல்லுகிறது அல்லவா, கர்த்தருக்குரியது பண்டிகை. நம்ம இன்னைக்கு அன்னாளிடத்தில் கற்றுக்கொள்ளுவோம். நேரம் இல்லை, காலம் இல்லை அப்படின்னு சொல்லி காலங்களை கடத்தி கொண்டிருக்கிறோமா? இல்லை, நாம் ஆலயத்திற்கு ஒழுங்காக போகக்கூடிய சுபாவம், ஜெபிக்கிற சுபாவம் உடையவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது, ஆண்டவரை தொழுது கொள்ளும்போது கிருபைகள் கிடைக்கிறது பாருங்கள். தீர்க்க தரிசன கிருபையுடைய தாயாராக இருந்தாங்க. அந்த தாயார் 38ஆம் வசனத்தில், அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமை மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆண்டவரை பார்த்துட்டா, கர்த்தரை பாடி ஆராதிக்கிறா, கர்த்தரை துதிக்கிறா, கர்த்தரை புகழ்றா. சும்மா இருக்க முடியல. ஒரு கூட்ட ஜனம் அங்கே காத்திருக்கிறாங்க. எருசலேமுக்கு எப்போ மீட்பு வரும், எப்போ மேசியா பிறப்பார், எப்போ கிறிஸ்து பிறப்பார், எப்பொழுது என் தேசம் ரட்சிக்கப்படும், என்றைக்கு மனம் திரும்புதல் உண்டாகும், என்றைக்கு என் தேசம் ஆறுதல் அடையும் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனம் காத்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் போய் எல்லாரையும் குறித்து வேதம் எழுதலை. சிமியோன், அன்னாள் போன்ற பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகளை குறித்து தான் வேதம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துது. இந்த சம்பவத்தில் அவர்களிடத்தில் போய், மற்றவர்களிடத்தில் காத்திருந்த, ஆறுதல் வர காத்திருந்த மற்றவர்களிடத்தில் போய் அவரை குறித்து பேசுகிறா. இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறா. இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசக்கூடிய ஒரு சுபாவம். செபித்த அன்னாள், உபவாசித்த அன்னாள், ஆராதனை செய்த அன்னாள், கர்த்தரை புகழ்ந்து பாடின அன்னாள். இந்த சுபாவம்லாம் இருந்துச்சுன்னா இயேசுவை மற்றவரிடத்திலே சொல்லுகிற அன்னாள். உண்மையாய் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், உண்மையாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில் முக்கியம் என்றால் நம்மிடத்தில் ஒரு சுபாவம் இருக்கும். இயேசுவை மற்றவரிடத்திலே பறைசாற்றக்கூடிய ஒரு சுபாவம். இந்த ஆண்டு முடிய போகிறது, நாம் எத்தனை பேரை கிறிஸ்துவுக்களை நடத்தியிருப்போம்? இந்த ஆண்டு முடிய போகிறது, எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி நாம் சொல்லியிருப்போம்? இந்த ஆண்டு முடிய போகிறது, இயேசுவை யாருக்காவது அறிமுகப்படுத்தியிருப்போமா? ரொம்ப இல்லை. இயேசு உங்களை நேசிக்கிறான்ற ஒரு வார்த்தை சொல்லலாமே. என்ன பிரதர், எனக்கே ஆறுதல் இல்லை, எனக்கே சமாதானம் இல்லை, எனக்கே நிறைய குழப்பம் இருக்குது நீங்கள் கேட்குறீங்களா? அந்த நெருக்கத்தில் இருந்த சிமியோன் அநேகருடைய ஆறுதலுக்கு காத்திருந்தான். அந்த நெருக்கத்தில் இருந்த அன்னாள் ஆராதனை செய்து ஜெபித்து கொண்டிருந்தாள். ஒன்று சொல்லுகிறேன், நம்மை ஆறுதல்படுத்த கர்த்தர் இருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்படாத ஜனங்களை ஆறுதல் படுத்த இன்றைக்கி நான் தேவசமத்தில் பயபக்தியோடு கூட சொல்லுகிறேன். இந்த பண்டிகை காலங்களில் ஒரு தீர்மானம் எடுப்போம். கிறிஸ்துவை பறைசாற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன்.
கிறிஸ்துவை பறைசாற்ற நீ அர்ப்பணிக்கிறேன். அதற்கு முதல் சுபாவம் 84 வயது இருந்தாலும் தன் வயதை காரணம் காட்டி ஆராதனை ஒதுக்கலை, தன் வயதை காரணங்கள் காட்டி தேவ சமூகத்தில் ஒதுக்கலை. கொஞ்சம் இன்னைக்கு பலவீனம் வரட்டும் இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்குள்ளேயும் சில குடும்பங்களுக்குள்ளே நான் செல்கிறதுனால சிலரை பார்ப்பேன், டயர்டு, ரொம்ப முடியலை, எங்களுக்கு அது இருக்குது இது இருக்குன்பாங்க. நான் சொல்லுகிறேன், தயவாக சொல்லுகிறேன், நடுக்கத்தோடு கூட சொல்லுகிறேன், பயபக்தியோடு கூட சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றால், கர்த்தருக்கு தான் முழு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றால் உங்களை யாரும் அடக்கி விட முடியாது. உங்கள் ஆசீர்வாதத்தை யாரும் தடுத்து விட முடியாது. உங்களுடைய நன்மைகளை ஒருவரும் கெடுத்து விட முடியாது. நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 84 வயதுடைய ஒரு தாய், இளம் வயதில் கணவனை இழந்திருக்காங்க, 7 வருஷம் தான் வாழ்க்கப்பட்டிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு கண்ணீர் இருந்திருக்கும், அதெல்லாம் பொறுப்படுத்தலை, கர்த்தரை ஆராதிச்சாங்க. இன்றைக்கி உங்கள் வீடு ஒரு பெத்தேலாய் மாறட்டும், உங்கள் வீடு ஒரு சமாதானத்தின் ஸ்தலமாய் மாறட்டும், உங்கள் வீடு ஒரு கிறிஸ்து பிறந்த ஒரு இல்லமாய் மாறட்டும். கர்த்தரை ஆராதிங்க, உங்கள் வீட்டில் கர்த்தரை ஆராதிங்க, பாடி துதிங்க. நீங்கள் கர்த்தரை துதிக்கும்போது அநேகர் நடுவில் அவரை புகழும்படியான ஏதுவான வாசல்களை உங்கள் மூலமாய் கர்த்தர் திறக்க கர்த்தர் போதுமான இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தர் தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக, இந்த பரிசுத்தவான்களுக்காக, நாம் தொடர்ந்து தியானித்த இந்த காரியங்களுக்காக துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே, அந்த நாளிலும் தீர்க்கதரிசி அன்னாள் 84 வயதுடைய தாயாராக இருந்தாலும் ஜெபித்தார்களே, உபவாசித்தார்களே, காத்திருந்தார்களே, ஆண்டவரே ஆராதனை செய்தார்களே, மற்றவர்களுக்கு உண்மைப்பட்டு சொன்னார்களே, புகழ்ந்து பாடினார்களே. எங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தந்து நடத்துங்க. கர்த்தர் மகிமை இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.